எழுந்திருங்க. நெகேமியாவின் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை இந்த 5வது மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நாம் கேட்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ராவுக்கு அடுத்து நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே யாருடைய வீட்டில எல்லாம் காரியங்கள் தாமதமாய் இருக்கிறதோ, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தடைபட்டிருக்கிறதோ, எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவர் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணினபடினால கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். வடக்கே பார்த்து வைத்ரான் சொல்லுகிறவர், தெற்கே பார்த்து கொடு என்று சொல்கிற தேவன் நம்முடைய சபையின் சகல தேவைகளுக்கும் அவருடைய பரிகாரியாகிய கர்த்தர் கரத்தை நீட்டும்படியாய் தோத்திரம் பண்ணுவோம். பரலோகத்தின் பொக்கிஷங்கள் திறக்கும்படியாய் தோத்திரம் பண்ணுவோம். உட்காரலாம். வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைய நெகேமியா மூலமா ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற நமக்கும் சொல்லி இருக்கிறார். பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அப்போ இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இரண்டாவது வசனம். போதும். நெகேமியா பானபாத்திரக்காரன் என்ற ஊழியத்தை செய்யும் பொழுது ராஜா நெகேமியாவை விசாரிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார்? பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அப்போ நெகேமியா துக்கமுகமாய் இருக்கிறது என்ன அப்படிங்கிற விசாரணைய ராஜா சொல்றார், கேட்கிறார். ஏன் அவன் துக்கப்பட்டான்? எருசலேமில் இருந்து ஒருத்தர் வந்தார் நெகேமியாவை பார்க்க. அவற்றை நெகேமியா கேட்கிறாரு, நம்ம ஊர் எப்படி இருக்குது, ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட பொழுது, அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டது, வாசல்கள் எல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டது. ஆகவே அங்க மீதி இருக்கிற ஜனங்கள் மிகுந்த துக்கம் அடைகிறாங்க, துக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே சில நாளாய் சாப்பிட மறந்து துக்கித்து வேதனையோடு இருந்தான். அப்பதான் இவர் ராஜா பக்கத்துல உட்காரும் போது ராஜா விசாரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் விசாரிப்பற்ற நிலைமையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ராஜா நெகேமியாவை என்ன செய்தார்? விசாரித்தார். நம்முடைய ராஜாதி ராஜா நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் ஒழுங்கா படிக்காதவங்க எல்லாம் ஆண்டவர் விசாரிக்கிறார் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியாது.
ஏன்னா கூடுமான வரைக்கும் ஆண்டவர் வசனத்தின் மூலமா தான் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுறார், வசனத்தின் மூலமா தைரியப்படுத்துறார், வசனத்தின் மூலமாய் ஆலோசனை சொல்லுகிறார், வசனத்தின் மூலமாய் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப தேவன் ராஜா நெகேமியாவை என்ன செய்தார்? விசாரித்தார். எப்போ நீ எங்க போயிட்டு எவ்வளவு நாள் போவரும் அப்படின்னு விசாரிக்கிறாரு. பைபிள் எழுதியிருக்குது. அந்த வார்த்தை சம்பந்தம் இல்லாத போல தோணும். என்ன வார்த்தை அப்படின்னா, இந்த காரியத்தை செய்யும் பொழுது 6வது வசனத்தை வாசிங்க. இத்தனை நாள் ஆகும் என்று சொன்னேன். ராஜா எருசலேமுக்கு என்னை அனுப்புவது அவருக்கு சித்தமாயிற்று. கவனிங்க, ராஜாத்தி இல்ல அவர் போகக்கூடாது, அவர் போனா உங்களுக்கு பிரச்சனை, அவர் இருந்தா தான் பானபாத்திரக்காரன் சரியான வேலையை செஞ்சா தான் நீங்க சுகபலமா இருக்க முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அவனுக்கு பிரயாணம் என்னஞ்சிருக்கும்? தடைப்பட்டு. ஆண்டவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளைய ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட பொழுது, வழியை திறக்கும் பொழுது, மனுஷன் யாராலும் அந்த வழியை என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவ மனிதனாகிய அந்த நெகேமியாவுடைய ஆத்தும பாரம், தேசத்தின் பக்தி, இதை கண்டவர் அவனை எருசலேமுக்கு அனுப்ப தேவனுக்கு சித்தமாயிற்று. ராஜா போ என்று சொல்லுகிறார். ராஜாத்தி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை என்ன செய்யல? பேசல. அவளும் அமைதியா இருக்கிறான். அப்போ அவனுக்கு விசா கிடைச்சிருச்சு. இப்ப போறான். போறதுக்கு முன்னாடி கேட்கிறான், எங்கெங்கெல்லாம் என்ன செக் பண்ணுவாங்களோ அந்தந்த அதிகாரிகளுக்கு என்ன கொடுக்கணும்? லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதையும் அவர் செய்யறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை வாசிங்க. ஆமென். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் நன்மையாய் இருந்தபடியால் ராஜா அவைகளை எல்லாம் எனக்கு என்ன செய்தார்? ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ராஜா எல்லாவற்றையும் செய்தார் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. அல்லேலூயா. 138வது சங்கீதம் கடைசி வசனம் என்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் கன்னத்துல கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்துல ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தனி ஒரு மனிதன் ராஜாவிடத்துல இவ்வளவு நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டானே, என்ன பிரச்சனை? அவங்க கண்ணில் பாக்குறாங்க, நெகேமியா நடந்து வர்றான், முன்னாடியும் பின்னாடியும் ராஜாவால அனுப்பப்பட்ட எஸ்கார்ட்னு சொல்றாங்கல்ல. என்னது? எஸ்கார்ட். முன்னாடி ஒரு வேன் கே 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 சத்தம் விட்ட போகும். பின்னாடி 2 போலீஸ்காரங்க 2 கையை வச்சு விலகுடா 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 அப்படின்னு கிளியர் பண்ணுவாங்க. இத பார்த்த உடனே அவன் சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் வயிறு பத்திட்டு எரியுது. என்னடா இந்த ஊர்ல வந்து அவன் சொல்றான், இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்போ ஒரு மனுஷன் சொல்றதுக்கு அத்தனை பேரும் இந்த நல்ல வேலைய நாங்களும் உங்க கூட சேர்ந்து செய்யறோம்னு ஜனங்கள்லாம் ஒருமனப்பட்டு கூடி வந்துட்டாங்க.
இந்த காரியத்தை கேட்ட உடனே பார்த்த உடனே சன்பல்லாத்தும் தொபியாவும் வயிற்றுச்சல் தாங்க மாட்டாம, நீங்க என்ன ராஜா குரோதமா எழும்புறீங்களா, கலகம் பண்ண பாக்குறீங்களா என்று மனசோர்வடைய சொன்னாங்க. அப்பதான் ஆண்டவர் நெகேமியா வாயில வார்த்தையை போடுறாரு. நீங்க நினைக்கிறபடி ஒன்று நடக்கல, அது உங்களுடைய மனோபாவனை. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கும் போது அவர் ரொம்ப நாளா மௌனமாய் இருப்பவர்ல, அவர் ஏற்ற நேரத்துல நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு இந்த காலை வேளை ஆராதனையில யாரெல்லாம் மனபாரத்தோடு வந்திருக்கீங்களோ, ஆண்டவர் இதை செய்ய மாட்டார் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களோ, உங்க காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தை நாம பக்குவமாய் படித்து பார்த்தால் இப்படி பலருக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணியிருக்கிறார். இதையெல்லாம் செய்த ஆண்டவர் நமக்கு அவர் செய்யாமல் ஓரவஞ்சனை செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்ப யாருக்கு கர்த்தர் கைகூடி வர பண்ணினார்? வாசிங்க முதலாவது குறிப்பு, ஆதியாகமம் 24 12 13 14 15. ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க சீக்கிரமா. நான் குடிக்க அனுக்கிரகம் செய்தீர். அப்படினால் காரியங்களை கைகூடி வர பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தண்ணீர் துறவண்டை போய் அவன் தண்ணீர் கேட்கும்படி நிற்கும் பொழுது அந்த இடத்துல தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு யார் வருது? ரெபேக்காள் வருகிறார். சிஸ்டர், கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கொஞ்சம் கொடுக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஐயா நீங்களும் குடிங்க, உங்களுக்கு பின்னாடி நிக்கத அந்த ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன். இவன் என்ன வார்த்தை சொன்னானோ அந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர் வாயில போடுறார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். இப்படி நடந்தா இது தேவ சித்தம்னு அறிந்து கொள்ளுவேன். நல்லா கவனிங்க. அப்ப நீங்க மனசுக்குள்ள ஒன்னு நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறிய எனக்கு தெரியல, நான் இப்படி நினைக்கிறேன், இது போல நடந்துச்சுன்னா இது உங்களுடைய சித்தம்னு நான் இணைஞ்சு கொள்ளுகிறேன், அறிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகத்துல இன்னும் ஒருத்தன் ஒரு அடையாளம் கேட்கிறான். ஆண்டவரே நீர் உண்மையிலேயே எங்களை நேசித்தா என்ன கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பது உமக்கு சித்தமானா நான் ஒரு துணியை போடுவேன், அந்த துணி மேல பனி பெய்யணும், சுத்தி வேற பனி பெய்திருக்க கூடாது. அப்படியே நடந்தது. அப்புறம் சொல்றான், இந்த துணியை நான் புழிஞ்சு மறுபடியும் போடுவேன், எல்லா இடத்திலும் பனி பெஞ்சிருக்கணும், துணி மேல என்ன செய்யக்கூடாது, பனி. அப்படியும் செய்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ என்ன கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார் அப்படிங்கிற சித்தத்தை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியாசர் தேவ சித்தத்தை சரியா அறிந்து கொண்டான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஒட்டகம் 30 குடம் தண்ணி பிடிக்குமா? ஒரு ஒட்டகம் எத்தனை குடம் தண்ணி பிடிக்குமா? 30 குடம் தண்ணி பிடிக்குமா? எத்தனை ஒட்டகங்களை கூட்டு போனா? 10 ஒட்டகங்களை கூட்டு போனான். அப்ப 10 × 30 என்னாச்சு? 300 குடம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்ம வீட்டுல சுவிட்ச் அமுக்குடா தண்ணி சர்றன்னு என்ன செய்யுது, வருது. அன்னைக்கு ரெபேக்கா காலத்துல அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு கிணத்துக்குள்ள போய் மோண்டு வரணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ராட்டம் தொங்கும், அந்த ராட்டினத்துல கயிறை ஒட்டி என்ன செய்யணும், இறைக்கணும். அப்போ 10 ஒட்டகங்களுக்கும்
300 குடம் இறைச்சி ஊத்திருக்கான்னா அவ சோம்பேறியா சுறுசுறுப்பாளியா? அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்கிறது, சுறுசுறுப்பினுடைய கை செல்வத்தை சேர்க்கும், சோம்பேறியோ பதுகி கட்டுவான். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைங்க நாம என்ன செய்யணும்? ஆண்டவரை போல எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சுறுசுறுப்பா இருந்தா செல்வம் தன்னாடி நம்ம வீட்டை தேடி வருமா? அல்லேலூயா. அப்ப எலியேசரின் வாஞ்சைகளை விருப்பங்களை கைகூடி வர பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு நம்ம விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் அவர் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. 2வது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களே, உங்க காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணணும்னா மனுஷர்கிட்ட ஒளிச்சு பேசுற மாதிரி பேசக்கூடாது. மனம் திறந்து ஆண்டவரே என் நிலைமை இப்படித்தான்ப்பா அப்படின்னு உண்மையை சொல்லிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். 12 வருஷமா ஒரு அம்மா வைத்தியர்களே பார்த்து பார்த்து பணத்தை செலவழிச்சத கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, வாசித்திருக்கீங்கல்ல. ஆனா ஆமா, அப்போ இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட அடுத்த நிமிஷத்துல அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு? சோகம் கிடைக்கும். ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன தொட்டது யார்? பேதுரு சொல்றான், இவ்வளவு திரளான ஜனங்கள் கூடி நிற்கிறாங்களப்பா, உம்மை தொட்டது யாருன்னு எப்படி தெரியும்? இயேசு சொல்றார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. யாரோ ஒருத்தவங்க தேவையோட என்ன சந்திச்சிருக்காங்க, என்ன தொட்டிருக்காங்க, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுருது. யார் அப்படின்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பைபிள் சொல்லுது, தான் அவர் தொட்டதையும் உண்மை எல்லாம் அவருக்கு சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அப்ப அவளுக்கு சுகம் கிடைக்காததுக்கு ஒரு காரணம், 12 வருஷமா இழுத்தடிப்பட்டது காரணம் என்னன்னா, ஒரு டாக்டர்கிட்டையும் என்ன சொல்லல, உண்மையை சொல்லல. ஆனா ராஜாதி ராஜா சுத்தி பாக்குறாரு, அவற்றை மறைக்க முடியாது. இயேசுட்ட வந்து தான் தொட்ட காரணத்தை எல்லாம் சொல்லிவிட்டார். அப்பொழுதுதான் இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோட போ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தர் அவளுக்கு சுகத்தை மாத்திரமல்ல, வேதனையை நீக்கிவிட்டு தேவ சமாதானத்தை கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல தேவ சுகம் இருக்கிறது, தேவ சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்தா தன்னுடைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணணும், வாய்க்க பண்ணணும். மிஸ்பாவில உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னான். 30வது வசனத்தை வாசிங்க இப்போ. நியாயாதிபதிகள் 11:30. போதும். இவன் ஒரு பொருத்தனை பண்றான். ஆண்டவரே, என் பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு நான் யுத்தம் பண்ண போகிறேன். இந்த யுத்தத்துல நீர் தான் எனக்கு ஜெயம் கொடுக்கணும். பைபிள் என்ன வாசிக்கிறோம்? குதிரை யுத்த நாளுக்கு என்ற ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப நமக்கு வெற்றியை கொடுப்பது, காரியங்களை கைகூடி பண்ணுவது, அது தேவனுடைய கரத்தில் இருக்குது. நாம முயற்சி பண்ணலாம், செபிக்கலாம், ஆனா காரியங்களை கைகூடி வர பண்றது யார்? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க இன்னொரு வாக்குத்தத்தம் என்ன? நீ கை சேர எல்லா வேலைகளையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பார். சின்ன வேலையோ பெரிய வேலையோ எந்த வேலையை செய்தாலும் கர்த்தர் அந்த வேலையில நம்ம கூட இருக்கிறார். அப்போ அந்த அந்த யார் பேரு? எப்தாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எப்தாவினுடைய காரியங்களை கர்த்தர் எப்படி வாய்க்க பண்றாரு? 32வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். மகா சங்காரமாய் முறியடித்து
20 பட்டணங்களை பிடித்தான். இப்ப எப்தாவுக்கு அவன் சொன்னபடியே ஆண்டவர் அவனுடைய எதிராளிகளை ஓட ஓட துரத்தவும் 10 பட்டணங்களை பிடிக்கவும் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். நாம் யாரோட யுத்தம் பண்ணுகிறோம்? 3 பேரோட யுத்தம் பண்ணுகிறோம். ஒன்று உலகம், 2வது மாமிசம், 3வது மரணம், பிசாசு. இந்த 3 காரியங்களோடு நாம் யுத்தம் பண்ணும் பொழுது நம்முடைய சொந்த மூளையை நம்பாமல், நம்முடைய திறமையை நம்பாமல், ஆண்டவரே என் வழியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீர் காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர். அல்லேலூயா. எப்தாவின் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். என்ன ஒரு வேதனையான காரியம். அவன் வெற்றியை பெற்று வீட்டுக்கு திரும்பி வர்றான். பைபிள் எழுதியிருக்குது, அவளுடைய ஒரே மகள் அவனுக்கு எதிரே என்ன செய்கிறாள்? வருகிறாள். அந்த வார்த்தையை வாசிங்கம்மா, அந்த வசனத்தை. குமாரத்தையும் இல்லை. கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணினபடியினால் நீ சொன்னபடியே செய்யும். எப்படிப்பட்ட பொண்ணு பாத்தீங்களா? நம்ம ஊரு பொண்ணுனா என்ன சொல்லும்? அப்பா நீங்க முக்காவாசி வாழ்ந்துட்டீங்க, இப்ப வீடு போங்குது, காடு வாங்குது, நல்லபடியா நீங்க படுங்க, நான் கண்டமா வெட்டி நீங்க சொன்னபடி உங்களை ஆண்டவருக்கு என்ன கொடுத்துறேன்? தகன பலியிட்டுறேன், நான் வாழ வேண்டிய பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? அப்பா கவலையே படாதவங்க, ஆண்டவருக்கு என்ன வாய் திறந்து சொன்னீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு 2 மாசம் தவணை கொடுங்க, நானும் என் தோழிகளும் போய் மலைகள்ல துக்கம் கொண்டாடிட்டு வர்றோம், அதுக்கப்புறம் நீங்க நினைச்சபடி செய்யுங்க. அவள் 2 மாதம் கழித்து வந்த உடனே வாய் திறந்து என்ன சொன்னானோ, தன் ஒரே பிள்ளை என்று பாராமல் தகன பலியிட்டான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம ஆண்டவர் பொருத்தனையின் ஜெபத்தை கேட்கிறவர். ரொம்ப பேர் சபையில பொருத்தனை பண்றாங்க, ஆனா காரியம் நடந்த பிற்பாடு பொருத்தனையை மறந்து விடுறாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, பரிசுத்தமானதை விழுங்குவதும் பொருத்தனை செய்த பின் யோசிப்பதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். யாருடைய உள்ளத்தில எல்லாம் கர்த்தரை போய் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக வாயை திறந்து என்ன சொன்னீங்க, அதை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை எப்பயோ நிறைவேற்றி விட்டார். அப்ப நாம கர்த்தருக்கு சொன்ன காரியத்தை ஒரு நாளும் தாமதம் பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. எப்தாவுக்கு வெற்றியை கொடுத்த உடனே மகள் என்று பாராமல் கர்த்தருக்கு செய்த பொருத்தனை தான் முக்கியம் என்று சொந்த மகளை, அவனுக்கு அப்புறம் அந்த சந்ததியே இல்லாம போயிடுச்சு, பலி கொடுத்தார். தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில எப்பயெல்லாம் ஆண்டவரை அவருடைய வசனத்தை முக்கியப்படுத்துறோமோ அப்பையெல்லாம் நம்மை கர்த்தர் முக்கியப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 3வது யாருக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணினார்? எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 5:2. செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவாலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். ஆமென். 8வது வசனத்தை வாசிங்க. இப்போ எப்படி கர்த்தர் அந்த வேலை துரிதமாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியவதாக. கவனிங்க, எஸ்ராவின் தலைமையில எருசலேமுக்கு போன மக்கள் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள்.
தேவாலயத்தின் வேலை துரிதமாய் நடக்கிறது என்று ராஜாவுக்கு தெரிவதாகும். இந்த காரியங்களை கர்த்தரே அவர்களுக்கு வாய்க்க பண்ணினார் என்று ஜனங்கள் கண்டார். அப்படியானால் இன்றைக்கும் எஸ்ராவுக்கு தேவாலயத்தை துரிதமாய் கட்டக்கூடிய அந்த கிருபையை, அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணினவர் இன்றைக்கு மாறி போகவில்லை. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நான்காவதாக, யாருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினாரா? புதிய ஏற்பாட்டில் திருப்புங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2:11 யோவான் 2:11. எவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். அப்படிங்க, இந்த பகுதி ஒரு நெருக்கமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 4வது முறை ஒருத்தர் சாப்பாடு வாங்குறாரு. எத்தனாவது முறை? 4வது முறை சாப்பாடு வாங்குறாரு. அவன் சாப்பாடு கொண்டுடுறான், கொஞ்சம் தாமதமா வந்துட்டான். என்னப்பா கூப்பிடாம கம்மிட்டு இருக்கிய? சார் உங்களை போல எதிரில் கூப்பிட்டாங்க சார், அங்க போய் ஊத்துட்டேன். சரி சரி இருக்கட்டும், கலைக்கு ஊத்து அப்படின்னு சொன்னான். அவன் கலைக்கு ஊத்து சொன்னா ரொம்ப அப்படி கலக்கினா பாருங்க, பாதி சாமி மேல ஊது. கர்த்தருக்கு தோத்து. அவரு திட்டுறாரு, திட்டு. குழம்பு ஊத்துனவன் இல்ல, என்னையா அவங்க எல்லாம் கல்யாணம் பண்றாங்க, இந்த வேலைக்காரனை பாரு இப்ப என்ன கரையாக்கி போட்டான். நான் இன்னி இதோட எப்படி நான் பசேரி போகுது, எல்லாம் என்ன பாப்பாங்களே, கல்யாணமா முடிக்கிறாங்க இவங்க, நல்ல வேலைக்காரங்க வைக்கல அப்படின்னு கல்யாண வீட்டுக்காரங்களை என்ன செய்யணும்? திட்டுறான். அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஊத்த வேண்டிய திராட்சை ரசம் திடீர்னு காலியான உடனே எத்தனை பேர் அந்த கல்யாண வீட்டுக்காரங்களை திட்டிருப்பாங்க. ஏன்பா இவ்வளவு பெரிய ஜனங்களை கூப்பிட்டு தேவையான திராட்சை ரசம் இல்லாம என்னப்பா செஞ்சீங்க அப்படி கேட்டிருப்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? மான கப்பல் ஏறுற சூழ்நிலையில மரியாள் போய் இயேசு இடத்துல சொல்றார், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், சிறிய உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை என்ன செய்யவில்லை, வரவில்லை. வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே என்ன செய்யுங்க. இப்ப கல்யாணத்துல தேவை என்ன? தண்ணீர் அல்ல, திராட்சை ரசம். இப்ப இயேசு சொல்லுகிறார் வேலைக்காரரை பார்த்து, கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பும். ஒருத்தன் கூட சொல்ல, ராஜா ஐயா எல்லா ஜனங்களும் காலை கழுவிட்டு தான் உள்ள வந்துட்டாங்க, இனி காலை கழுவ தண்ணி தேவையில்லை, ரசம் தான் தேவையில்லைன்னு ஒருத்தன் சொல்லல. ஏன்னா மரியா சொன்னான், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய். ஆண்டவர் சொன்னபடி செய்த பொழுது அந்த கல்யாண வீட்டுக்காரருடைய மானம் காப்பாற்றப்பட்டது போல இப்பொழுது இந்த திராட்சை ரசத்தை மோண்டு பரிமாறும் பொழுது குடிச்சிட்டு உடனே கேட்கிறான். எல்லா கல்யாண வீட்டிலும் நல்ல திராட்சை ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க. நீ இவ்வளவு நாளா இந்த திராட்சை ரசத்தை எங்க வச்சிருந்த? முன்னாடி உள்ள திராட்சை ரசத்தை பாருங்கள், இந்த திராட்சை ரசம் மிகவும் தித்திப்பா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் கல்யாண வீட்டுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய காரியம் எவ்வளவு அவசரமானாலும் பரவாயில்லை, நமக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்ய ஆண்டவர் இன்னைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய காரியங்கள்ல நீங்களும் நானும் அவசரப்படும் பொழுது நம்முடைய காரியங்களிலே ஆண்டவர் தாமதம் பண்ண மாட்டார். நம்முடைய காரியங்களிலும் கர்த்தர் என்ன செய்வார்? அவசரப்பட்டு காரியங்களை செய்வார். கவனிங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக எலியேசருடைய காரியங்களை கைகூடி வர பண்ணினார். எப்தாவினுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணினார். எஸ்ராவுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணினார். கானாவூர்ல நடந்த திருமண வீட்டுல பதற்றத்தின் மத்தியில காரியங்களை கைகூடி வர பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணணும்? உங்க குடும்பத்துல என்ன காரியம் தாமதமாகி கொண்டிருக்குது? எப்தா
மிஸ்பாவிலே உள்ளதையெல்லாம் கர்த்தருக்கு சொன்னான். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே என் நிலைமை இவ்வளவுதான்ப்பா, எங்க குடும்ப பிரச்சனை இப்படி இருக்கப்பா என்று ஆண்டவற்றை ஒரு நிமிஷம் நம்முடைய உண்மைகளை சொல்லுவோம். இந்த 4 பேருக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு அவர் மாறி போகவில்லை. எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை மாறல, அவருடைய சுகமாக்குற வல்லமை மாறல, காரியங்களை வேகமாய் செய்யக்கூடிய அவருடைய வல்லமை மாறல. உங்களுக்கு என்ன காரியத்தை செய்யணும்? ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இம்மட்டும் உதவி எபினேசரே, இனிமேலும் எல்லாரும் இம்மட்டும். உலகிலே இருக்கும். ஆமென். எல்லாரும் இந்த உலகிலே ஆமென் ரத்த கோட்டைக்குள்ளே ஆமென் ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது, மலைகள் குன்றுகள் ஆமென் ஆமென். அநாதி ஆமென். இந்த அல்லேலூயா ரத்த கோட்டை அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்ட நம்மை இந்த உலகத்துல எந்த தீங்கு அணுகாமல் கடந்த 4 மாத காலமாய் பாதுகாத்தவர், இந்த 5வது மாதமும் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுனேன் என்று சொன்ன ஆண்டவர் காரியங்களை சீக்கிரமாய் கைகூடி வர பண்ணும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். இந்த நாள் ஆராயில பங்கு கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேர்வராய் தொட்டு ஆசீர்வதிக்க முடியா, அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம், நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுடைய இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நெகேமியா 2:20 படி பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவாராக என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசருடைய காரியங்களை கைகூடி வர பண்ணின ஆண்டவர், எப்தானுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணினவர் ஆண்டவரே, எஸ்ராவுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணினவர், கானா ஒரு கல்யாண வீட்டில் நடந்த பிரச்சனையில காரியங்களை கைகூடி வர பண்ணி அநேகரும் மேல விசுவாசம் வைக்கும்படியாய் அற்புதங்களை செய்த ஆண்டவர், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துல அற்புத அடையாளங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கில வரத்திலெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து வழி நடக்கும். தேவைகளுக்கு யெகோவா ஈரவாயிரும். நாளையில நடக்கிறதான கட்டிட வேலைகள், விபிஎஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.